நான் வந்து உங்களோட கேட்குற கேள்வி ஒன்று தான். இதில் எங்களை எதுவும் மிஸ்டேக் ஏதாச்சும் பிள்ளைகள் இருந்தால் எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க. பாருங்கள், ஏன்னா நாங்கள் வந்து டிரைவர் ஸ்டேஷனில் வந்து வீடியோ எடுக்க போனாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து வீடியோ எலவுட் பண்ணுறது இல்லை, ஒன்றுமே போடலை, தடை செய்யப்பட்டுள்ளது. அதில் நாங்கள் நிறைய பேருக்கு உதவி செய்ய தான் போனோம். அது சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டக்களப்பு போலீஸ் ஸ்டேஷன். என்னடா செய்கிறாங்க ஏதோ பாருங்கள். இந்த வியூ அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வியூவில் கமெண்ட் பண்ணுறீங்க. இந்த விடத்தை நடந்து போகிற மாதிரி ஒரு வியூ வச்சுக்காங்க. அந்த பாலத்து வியூ காட்டு ப்ரோ, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சரியா, இதெல்லாம் நீங்கள் டிவியில் போட்டு பார்த்தீங்கன்னா சிலாக்க டிவியில் பார்க்குறாங்க, வெளிநாட்டுக்காரங்க சரி, உள்நாட்டில் இருக்கிறாங்க சரி, அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு சிடிபி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னுக்கு போகிற ரோட் தான் இந்த ரோட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் புதுசு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாங்க வெடிக்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு அரசடியில் இருக்கும். நம்ம இங்கேருந்து பக்கத்தில் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன். நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். அங்கே கொழும்புக்கு எத்தனை மணிக்கு ட்ரெயின் இருக்குது, கண்டி நுவரெலியா ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே வீடியோ எடுத்து கனகாலம் கூடிய ஆசை. ஓ, எந்த செலவில் இல்லை. பின்னுக்கு எங்களோட என்ன மாமா பகரத் மாமா அடிக்கார், அவர் அனுப்புவார் எல்லாரும். யார் யார் அவரை கான்டாக்ட் நம்பர் வேணுமோ வாங்கி எடுங்க ஃப்ரீயாக. கொழும்புக்கு மட்டக்களப்புலாம் ரூட்டில் அவர் தான் ரயில்வே ஸ்டேஷனில் வேலை செய்கிறவர். அப்படிலாம் சொல்ல ஆசை தான், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வாங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி பார்ப்போம். இவர் இடத்த விட்டுட்டு நான் போகிறேன். பைக்கில் 3 பேர் போயில, ட்ராபிக் தெரிந்தானே, இப்படி தூக்கிட்டு போயிடுவான். பாப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ மேலே நிற்கிற வியூ தான் அது. இப்போ நாங்கள் சின்ன ஒரு வேலை எங்களை வந்திருக்கோம். இங்கே பாருங்க, பேசாமட்டே இந்த மரத்தில் நல்லா இளநீ காய்ச்சிருக்குடா, தூக்கிடுவோம் அப்படியே. இங்கே பாருங்க, மட்டக்களப்பில் தொடர்ச்சியாக மழை, தொடர்ந்து மழை பெஞ்சுருக்கு. இந்த இருக்கிற நம்ம ட்ரைவல் ரோட் தான் போக போகிறோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இதால் போனோன்னா நம்ம மாமாங்கத்துக்கு போகலாம். தம்பி என்னப்பா பண்ணுற, இது போன செடிக்கல வாப்பா. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இருக்கிற வியாபாரம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து போகலான்னு பார்த்தா வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது மேலேருந்து பார்க்கும்போது. இங்கே பாருங்க, தென்னை தேங்காய்க்கு என்ன வீலடா, இங்கே பழுத்து கொட்டுன்ற அளவுக்கு இருக்குடா. இங்கே பாரு, பழுத்து கொட்டுன்ற அளவுக்கு இல்லைடா, கொட்டுன்னு கிடக்கு தகட்டுக்கு மேலே. மேலே பார்த்தியா முதல் எப்படி இருக்குண்டு தென்னை மரத்தை மட்டும் படைக்குது. அங்கே மேலே கிடக்குனடா தேங்காய், பணக்கார விட்டு இடம் தான் இதெல்லாம், அப்படியே அப்படி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இது எந்த இடம்னு கேட்காதீங்க இப்போதைக்கு. நான் உங்களுக்கு புறவை எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவோம். இப்போ இல்லை, ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுவோம். நாங்கள் டக்குன்னு போல் காட்டினா அந்த சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும் ரயில்வே ஸ்டேஷனை. அதெல்லாம் கொஞ்சம் ஊருகளை காட்டி போட்டு நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது. இவனுங்க எங்கட வாழைக்குலை பக்கம் போயிட்டு வரானு, கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓ, ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல, நண்பர்களே அது வருது இல்லை டக்குன்னு. இந்த மணிக்கூட்டு கோபுரம் வியூ தானே மழை டைமில் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்களா, நேரம் சரியாக 10:10. நேரம் பொன்னானது நான் சொல்லலை, அதுக்கு மேலே எழுதிக்காங்க. கவிதையெல்லாம் தெரியாது எனக்கு. எஸ் நேரம் தான். இதுக்குள்ளே எங்கே ரோட் போச்சு ப்ரோ? நம்ம இதால் வந்து ஏறினேன். ஓகே, அதான் நம்ம இதால் வந்து ஏறினேன். இப்போ இதால் போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மணிக்கூட்டு கோபுரத்துலேருந்து வெட்டிங்கால வந்துட்டோம். பார்ப்போம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப நாளாக இந்த இருக்குது. இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். உள்ளுக்குள்ள என்ன மாதிரி அலோட் பண்ணுறாங்கன்னு தெரில. அவங்கள்ட்ட கேட்டுட்டு அப்படியே நம்ம வீடியோ எடுப்போம். வீடியோ எடுத்து உங்களுக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். என்ன மாதிரி கொழும்புக்கு எவ்வளோ டிக்கெட், என்ன மாதிரி ப்ரைஸ், எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுறேன். சொல்கிறாங்களா தெரில. பெண்டால் பெட்டு இருந்தது மாதிரி இந்த கீ இதை கொஞ்சம் இந்த பெயிண்ட் அடித்தா நல்லா இருக்கு. என்னடா அப்புறம் இனி நம்ம அடிக்கல அடிச்சு கொடுக்க முடியல. நாங்கள் வெயில் இந்த இது படாத இடத்த நிப்பாட்டுவோம் பைக்கை கொண்டு. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே நிற்கும். இது வந்து அந்த ரவுண்ட் அபவுட் தான், இது வந்த வழி. இது
இதுக்குள்ளேயே ஒரு ஏடிஎம் இருக்குது, கொமர்ஷியல் ஏடிஎம் வந்து. இதுதான் டிக்கெட் எடுக்கிற இடம். இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு விலையையும் போட்டிருக்காங்க பட்டியல். யாரையோ ஒரு ஐடி கார்டு ரெண்டு கடைக்கு விட்டுட்டு போயிருக்காங்க போல். சரி வாங்க உள்ளுக்குள்ள டிக்கெட் எடுத்து கேட்டு பார்ப்போம், உள்ளே போகலாமா. இல்லை போட்டி தானே ஃப்ரெண்ட்ஸ். இங்கே விடுதா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே என்னண்டா கேமராவில் ஃபோனில் வீடியோ எடுக்கலாம், கேமரா எடுக்க வந்து ஒன்றுமே சொல்லலை. ஒருத்தர் எலோட் இருக்கா இல்லைன்னு போடவே இல்லை. ஆனால் எங்கெல்லாம் வீடியோ எடுக்க வேணாமா, என்ன காரணம்னு எங்களுக்கே தெரில. சரி ஓகே, நாங்கள் வீடியோ எடுக்கலை, உங்களோட இதை நீங்களே வச்சுக்கோங்களான்னு நாங்களே கிளம்பிட்டோம். எனக்கு நான் என்னத்தை கதைக்கும் தெரியல. நிறைய பேருக்கு எத்தனை டைம் பண்ணலே தெரியாது, போட்டிருக்கேன், அவங்களுக்குலாம் தெரிய மாட்டாரு. வைக்கவங்க ஆக்கியிருப்பேன் தேவையில்லாண்டு விட்டுட்டோம் போகிறோம். இந்த நிற்காரு அவர் தான் சொன்னார் வந்துட்டு வீடியோ கிடையாது போடக்கூடாது எலோட்டில்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒன்று தான் புரியலை, இதில் எங்கேயா வச்சு போட்டிருக்காங்களா வீடியோ எடுக்கக்கூடாது. ஒருத்த போட்டில் எதுவும் போட்டிருக்கா, இன்சைட் நோட் எலோட் கேமரா அண்ட் மொபைல்ஸ் என்று போட்டிருக்கா, டோன்ட் டேக் த வீடியோஸ் அப்படின்னு கிடக்கா பாருங்கள். என்ன தமிழில் போடலை, இங்கிலீஷில் அப்படி போட்டிருக்கான்னு பார்ப்போம். नहीं तो हिंदी से डालता है ओला का कैमरा अंदर से एलोट नहीं है, बाहर से डालो. अब हिंदी से आ गया ना पूरा. ஆனால் ஒன்றுமே காணல. எங்கே போட்டுறீங்கடா கேமரா, எங்கள் உள்ள எலோட் இல்லை அப்படிலாம் ஒன்றுமே போடல. ஆனால் வீடியோ எடுக்கக்கூடாதான், மருதானை வீடியோவே எடுக்கக்கூடாதான், மருதானையில் போய்ட்டு எலோட் பண்ணணுமா, எலோட் எடுத்து தான் இங்கே வீடியோ எடுக்கணுமா. அது மட்டும் சோசியல் மீடியா பர்சன் வந்து எடுக்கலாதான், அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் வேலை செய்கிறாக்களே வீடியோ எடுக்கலாதான். என்னடா சத்திய சோதனை நமக்கு வந்தது. நான் முன்னாடி ஏற்கனவே வீடியோ எடுத்துக்க சும்மாவே வந்து எடுத்து போனேன்னா வெள்ளைக்கார, அது வெள்ளைக்காரர்களுக்கு இருக்கிற பவர் கூட இங்கே இருக்க நம்ம தமிழனுக்கு இல்லையா. அப்போ இதுதான் இப்போ கேள்விக்குறி. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இதில் நோ பார்க்கிங் கிடக்கு, காரு ஒருத்த பார்க் பண்ண வேணான்ட்டு. சரியா, கார் பார்க்கிங் பண்ணிக்காங்க, அது அரசாங்க ஊழியர் என்னென்று, அது ஓகே, அதை விடுங்க. அப்போ அதே மாதிரி கேமரா எலோட்டில் போட்டிருந்தா எங்களுக்கு தெரிஞ்சுக்கும் கேமரா எலோட் இல்லை, சரி வீடியோ எடுக்கலான்ட்டு. அப்படி ஒன்றும் போடலையே. அதால் வீடியோ எடுக்க போனால் அங்கே ஒரு ஆள் வந்துட்டு சும்மா சீன்லாம் போடுறாரு. நாங்கள் வீடியோ எடுக்க வந்த காரணம் என்னது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ மழை பெஞ்சு வெள்ளத்தால் நிறைய இடங்கள் வந்து ப்ளாக் ஆகிருக்கு. அப்போ நிறைய பேர் வந்து ஒரு தெரிந்த கூடுதலாக ட்ராவல் பண்ணுறாங்க, ட்ரெயினில் போராக்கள் இருக்காங்க. அதுக்காக தான் அந்த வீடியோ எடுத்த காரணமே. அப்போ ட்ரெயின் என்ன மாதிரி விட அவங்களோட கட்டு வீடியோ எடுப்போம்ண்டு, வீடியோ எடுக்க வந்தால் இப்படி வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்றாங்க. தெரில, எனக்கு ஒன்று தாண்டா புரியலை. ஆடா ப்ரோ, வேறு கேமரா எலோட் இல்லை, ஒன்றுமே போடலை, வீடியோ எடுக்கக்கூடாது சொல்லியிருந்தால் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். எங்களுக்கு எடுத்து இல்லை என்ன கிடைக்கும் எங்களுக்கு. அது டிக்டாக் போகிறது, அதே டிக்டாக்குக்கெல்லாம் போகிறதுக்கு எடுக்கலாம் வீடியோ. ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் புரியலை. மக்களுக்கு நன்மை செய்யலான்னு வந்து கதைக்க போக கியூஆர் கோடு ஸ்கேனிங் கிடைக்கும் எல்லாருக்கும் தெரியுமா? யார் இது? எனக்கு இன்றைக்கு தான் தெரியும், இன்றைக்கு ரயில்வே ஸ்டேஷனில் கியூஆர் கோடு இருக்குண்டு. உனக்கு தெரியுமாடா? அப்போ இதை மாதிரி எவ்வளோ பேருக்கு அந்த கியூஆர் கோடு இதெல்லாம் தெரியாமல் இருக்கும். ஆனால் ஒரு அலட்சியப்படுத்துகிற மாதிரி. இதே பாருங்கள், யாழ்ப்பாணத்தில் எவ்வளோ யூடியூபர்ஸ் வந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுறாங்க. எத்தனை மணி ட்ரெயின் எவ்வளோ போகுது எல்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்க. ஆனால் இவங்க இப்படி அலட்சியப்படுத்துகிறாங்க. ஆனால் நான் பார்த்தேன், அடுத்து அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறார்கள், அதெல்லாம் வீடியோ எடுத்துக்காங்க. அவங்களாம் எப்படி எலோட் பண்ணாங்க, எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் வீடியோ பண்ணி தானே இருக்காங்க. என்னட்ட ஆதாரம் கிடக்கு, அதே மாதிரி நான் இன்றைக்கு டவுன்லோட் பண்ணி வைப்பேன் ஆதாரத்துக்கு. அப்போ அதெல்லாம் என்ன போய்ட்டு மருதானையில் போய்ட்டு அப்ரூவல் வாங்கிட்டு வந்து எடுக்கட்டாம். அங்கே கதைக்கணுமா, அதுக்கு டேட் தருவாங்களாம். என்னத்துக்கு டேட் தருவாங்கன்னு எனக்கு தெரில, கதைக்கிறதுக்கு டேட்டெல்லாம். எவ்வளோ பேர் தூரத்துலேருந்து வாராக்கெல்லாம் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் தானே எவ்வளோ டிக்கெட் போகுது தெரியறதுக்காகத்தான் எடுத்த காரணமே. இப்படி அலட்சியப்படுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறது. இப்படி இருக்க தான் செய்கிறாங்க. யாழ்ப்பாணம் அதுக்கு பெட்டர் போல் பேசாமல், அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லாம் பொடிய மாதிரிலாம் சேர்ந்து வீடியோலாம் எப்படி எடுத்து போடுறாங்கல்ல. ஆனால் இவங்க அப்படி இல்லை. ஒரு இதாகவே மதிக்காங்கல்ல. இங்கே என்னென்று சொல்கிறதுக்கு ஒன்றும் வருதில்லை. சரி ஓகே, நம்ம இதை தான் வீடியோ எடுக்க வந்த நான், பிரச்சனை இல்லை. வாங்க, மலைக்குள்ள வியூ நல்லா இருக்குது, மட்டக்களப்பு டவுன் அவருக்கு அப்படியே பார்த்துட்டு வரோம் போயிட்டு. ஏடா ப்ரோ சேச்ச பாரு அவ்வளோ அடி இருக்குண்டு. பெயிண்ட் அடிக்காங்களா? பெயிண்ட் அடிக்காங்க. என்ன அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், சிக்னல் விழுந்துட்டு நம்ம டக்குன்னு கிளம்பினா தான். சரி இல்லை
திரும்பி ஒரு நிமிஷம் நிற்கணும் வருது. மைண்டே அப்செட் பண்ணிட்டானு காலாங்காத்தாலே வந்து அப்ரூவல் எடுக்கணும். முதல்ல போஸ்ட்டு போட்டை போடுங்க. வீடியோ எடுக்க தடை செய்யப்பட்டுள்ளது. நோட் எலோட் வீடியோஸ் என்று போடுங்க. ஃபோட்டோ ஷூட் மட்டும் ஒன்லி எலோட்னு போடுங்க. இல்லாட்டி நீங்கள் தமிழ்லையும் போடல, இங்கிலீஷ்லையும் போடல. ஹிந்தி மாதிரி தானே தெரியும். ஹிந்தி மலையாளம் அதுலேயும் போட்டுருந்தா பார்ப்பேன். இது சைனா பாஷையில் போட்டு நாங்களே சொல்லிட்டோம். சரி, அந்த டாபிக் விட்டு போட்டு விட்ட விடியத்தில் மண்டை சூடாக்கிட்டாங்க. இதெல்லாம் அப்படி நேராக போகும். இங்கே பாரு, இந்த வியூ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குண்டு. மழை ஒன்று வருது, சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டக்களப்பு போலீஸ் ஸ்டேஷன். என்னடா செய்கிறாங்க ஏதோ. வாங்க மட்டக்களப்பு டவுனுக்குள்ளே போயிட்டு ஒரு வியூ ஒன்று பார்த்து வருவோம். மாத்தால என்ன மழை ஒன்று வாரத்துக்கு ரெடியாக காத்துரு போல பெண்டிங்கில் இருக்கு. நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் நம்ம ஊர்லாம் சரி மழையில் போல. என்னடா ப்ரோ எப்படி வருது பாருங்க மழை. மழை ஒன்று சரியான மழை ஒன்று வருது ஃப்ரெண்ட்ஸ். சும்மா நான் அப்படியே உங்களுக்கு மட்டக்களப்பு டவுனையும் காட்டிட்டு அப்படியே வீடியோ போடுறோம் பாருங்கள். இந்த வியூ அவ்வளோ அழகாக இருக்குது. மலைண்டா தரமான மலைண்டு வர போகிற அவரோ. இவனு வழியில் என்னடா 10 கிடக்கானுகள். இப்படி நம்ம நீட்டு பக்கம் போனதில்லை தானே. அதான் இப்போ இன்றைக்கு போக போகிறோம். அப்படி பார்த்துட்டு இருப்போம் மழை வரத்துக்குள்ளே. எதை மட்டும் என்ன தெரியுது பார்த்துரும். காலையிலேயே மனுஷன் மைண்டை அப்செட் பண்ணாரு செய்யலை. இது இப்படி பார்த்தா தான் கொஞ்சம் இதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் போகும்போது ஒருத்தையும் ஒரு சேச் ஒன்று இருக்கு பாருங்கள். குளிர் காற்று ஒன்று அடிக்குது. இங்கேங்க சேச்சை கொஞ்சம் காட்டு ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கூலில் படித்தாக்கள் யாராவது இருந்தா, அதாவது இந்த ஸ்கூலில் படித்தாக்கள் யாராவது இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். மட்டக்களப்புலேருந்து மழை துளி இல்லை, மழை இந்த ஏரியாவில் பெய்யுது. இப்போ யூட்டம் போட்டு நம்ம டக்குன்னு போயிடணும். பில்டிங்கு வர்றா இது. இந்த ஸ்கூல் அமைப்பு எப்படி இருக்குன்னு. ஓ மை காட் நண்பர்களே, இப்போ நமக்கு லைட்டாக புள்ளியில் இருமிட்டு நண்பர்கள் என்று சொல்கிற காரணம் பார்த்தீங்கன்னா அவர் அண்ணன் சொன்னார். அவர் சரி சொன்னது சரிதான் தம்பி. நம்ம அடுத்த சந்ததிகள் தமிழை மறந்துடக்கூடாது. அதை நம்ம வர வைக்கத்தக்க கருத்து தான் அது. ஏண்டா சின்ன திருத்தம் மறந்துகள் இல்லைடா. அவர் சொன்னார் என்னண்டா, தமிழை இப்போ நம்மளே இங்கிலீஷில் படிச்சுட்டு காட்சி வந்தால் தமிழை மறந்துடுவாங்க மற்ற சந்ததிகளும். தமிழில் கதைங்கன்றார் அவர் சொன்னார். சரி, 100% ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எதுக்கிட்ட வந்து சேர்ந்துக்கண்டா. இது வந்தே ரோட்டா இது இல்லை, இதுதான் பிரதேச செயலகமா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பிரதேச செயலகம். இந்த இருக்கு போட்டோ காட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதுக்கால போக போகிறோம். இந்த ரோட் போய் அப்படியே அந்த அதான் ஆத்துக்கட்டால் வருண்டா. இங்கே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. இது அங்கால இது கிரவுண்டா தானே. அது என்னடா இது கிரவுண்டா இல்லை இதா கிரவுண்ட் மாதிரி இருக்கான. என்ன இது உள்ளுக்கு கட்டியிருக்காங்க என்னன்னு தெரியல. இங்கெல்லாம் கொஞ்சம் வெட்டையாக இருக்குது, மழை பெய்யாது இதுக்குள்ளே. இங்கே இருங்க, பூந்தோட்டம் இருக்கு ஒருத்த. என்ன விதையை கொண்டு போமா வருது இந்த 2 இது எங்கடா போகுது. இது எங்கேயோ போகுது. தெரிஞ்ச ரோட்டில் விடுவோம். இங்கே வேறு எங்கேயோ போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்னு தெரில. எனக்கு உண்மையாகவே தெரில இது என்னென்னு. தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்த நடந்து போகிற மாதிரி ஒரு வியூ வச்சுக்காங்க. அந்த பாலத்து வியூ காட்டு ப்ரோ.
இந்த இருங்க நடந்து தர மாதிரி வியூ ஒன்று இருக்குது. ஆனால் அது உடஞ்சிருக்கு. அது உடையாமல் வடிவ சீரமைப்பாங்களா இருந்தாண்டா நிறைய ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் பிடிக்க வந்துடலாம் அடுத்து. இங்கே பாருங்க, இங்கேயே கப்புள் ஷூட் பிடிக்காங்க. காட்டு ப்ரோ ஃபோட்டோ ஷூட் இங்கெல்லாம் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்கலாம் கூட. கப்புள் ஃபோட்டோ ஷூட் புது கல்யாண தம்பதிகள்ரா. பிடிப்போம் பிடிச்சிடும். இதெல்லாம் விளையாடி தெரிஞ்சு நம்ம ஞாபகம் இருக்கா? சிறுவர்கள் நம்ம வந்தோக்கா, நம்ம சிறுவர்கள் தானேடா. ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்தீங்கன்னா மட்டக்களப்பு வந்து கச்சேரி, பழைய கச்சேரி பக்கத்தில் வர ரோடு இது. இந்த இடங்களுக்கு வந்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் சரியான டைமிங்கில் வரணும். ஒன்று நீங்கள் ஒரு 4 மணிக்கு பிறகு வந்தீங்கன்னா ஓகே, இல்லை காலை நேரத்தில் 4 மணிக்கு பிறகு வந்தா மழை நினைச்சு இந்த நேரத்தில் இந்த மழையை பார்த்து வாங்க. மழை இல்லாத டைமில் தான் நான் சொன்னேன். இது வந்து கோட்டை, இதான் பழைய கச்சேரி. இது அந்த காலத்து கோட்டை, ஒல்லாந்தர் கோட்டைன்னு சொல்லுவாங்க, பெரிய கோட்டை இது. யாருங்க கோட்டை வீதி. இதை சுற்றி பார்க்க டூரிஸ்ட் மாதிரி அலோட் பண்ணாங்கன்னா சரி. ஆனால் இந்த கோட்டையை கொஞ்சம் எடுப்புறோம் பின்னுக்கு. இந்த சுவர் ஏதோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வளர்ச்சி வந்து ஒரு குளம் அமைப்பில் செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு மெப் மாதிரி தான் இது. இது வளர்ச்சி அப்படி பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கும். அதில் அந்நேரம் வந்து முதலைகளையும் விட்டுருப்பாங்க. இதில் தப்பிச்சு யாரும் ஓடக்கூடாது. உண்டு சில தாப்பமாக இருக்கலாம், எனக்கு என்னென்னா தெரியாது கரெக்டாக. அப்படி ஒரு வரலாறு இருக்குது. அது கல்லடி பாலம் இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. அது காட்டுக்கூட கல்லடி பாலத்தை. அதுக்கு நம்ம சைட்டாக மெதுவாக தானே போகிறோம். அவரை போக சொல்லு. நம்ம உருட்டுறன்னு பார்த்தா அவர் சேர்ந்து உருட்டுறாரடா. இதே நம்ம நேராக பாருங்க, ஒரு வியூ ஒன்று இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து பள்ளிவாசல். இது சரி. என்னடா இருட்டி போய் கிடக்கு ஃபுல்லா. இது வந்து கோட்ஸ். இங்கே பாருங்க, சும்மா வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. இப்போ அழகாக இருக்குமே இப்போ பார்க்க. என்னடா வந்து யூட்டம் போட்டு போகிறாரு. இது வந்து நம்மளோட பார்க். ஓ, அதாவது நம்மளோட பார்க், நம்மளோட சொத்து தான், ஒரு சொத்து தான்டா இது. இங்கே இருங்க, இந்த வியூ எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த டைமில் எல்லாமே வியூ அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சும்மா திருவாங்க இங்கே எப்படி எவ்வளோ அழகாக இருக்குண்டு. இந்த அழகை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது. வாங்க அப்படியே கையோட பஸ் ஸ்டாண்டையும் பார்த்துட்டு வரேன். உங்களுக்கு அடுத்த ரோட்லேயும் கொண்டு வந்து காட்டுறேன். ஏன்னா இந்த வியூவை விட்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த முன்னுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட். இது வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு. ஒருத்தர் நம்ம ஏற்கனவே பார்த்ததான். கொஞ்சம் இந்த அழகாக இருக்குது வியூவெலாம் பார்க்குறதுக்கு. அப்படியே தான் உங்களை நான் திரும்பி கூட்டிகிட்டு வரேன். இதுதான் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்டு கார்டு ப்ரோ, இங்கெல்லாம் பஸ் ஸ்டாண்டு கார்டு. இது வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட். அந்த நீல கலர் பெயிண்ட் அடிச்சுக்கு தானே, அது வந்து சிடிபி பஸ் ஸ்டாண்ட். இது சிடிபி பஸ் ஸ்டாண்ட். இங்கே அளவுக்கு எங்கேயோ மழை பெருசாக பெய்யுது. ஓகே, நம்ம இதால் வலது பக்கம் வட்டி தான் போகிறோம். யாருங்க உங்கள் மேலே புள்ளைய வச்சுட்டு எங்களை உத்து பார்க்குறேன்னு. உங்கள் மேலே என்னத்தான் சொல்கிறேன்னு தெரிலடா எனக்கு ப்ரோ உண்மையாகவே. வா, இந்த வியூ கொஞ்சம் நின்று காட்டும் ப்ரோ. வா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு உண்மையாக சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்களா, நான் உங்களுக்கு நின்று காட்டுறேன் ஒருக்கா. இங்கே பாருங்கள், 2.5 அதாவது ஐஃபோன் எடுக்கிறாங்க. 2.5 வச்சுக்கன். இந்த வியூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சரியா, இதெல்லாம் நீங்கள் டிவியில் போட்டு பார்த்தீங்கன்னா சிலாக்க டிவியில் பார்க்குறாங்க இருக்காங்க, வெளிநாட்டுக்காரர்களும் சரி உள்நாட்டில் இருக்கிறாங்களும் சரி, அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு சிடிபி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னுக்கு போகிற ரோட் தான் இந்த ரோட். இது வந்து 0.5 போட்டிருக்கேன். எந்த வியூ நல்லா இருக்குன்னு பார்த்துக்கு இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். சரியா.
பார்த்து ரசிப்போம். நானும் போடலாம் பார்க்குறப்போ டிவி ஒன்று வாங்கிட்டு வரல பார்க்குறதுக்கு. உங்களுக்கா? உங்களுக்கு இல்லை டிவியா? உங்களுக்கு தியேட்டரே வாங்கி தரேன்டா. இவருக்கு தியேட்டர் வேணுமா? டிவி. கேமராமேன் பேனர்ஜி குசும்ப பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இருக்கு, இதுதான் சிடி பஸ் ஸ்டாண்ட். நம்ம இதுக்கு பின்னுக்கு தான் நிற்கும். இப்போ இந்த வியூ பார்ப்போம். சரி, நம்ம இதால் அப்படியே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதால் போனால் வியூ நல்லா இருக்குது. அப்படியே போயிட்டு அப்படியே வருவோம். என்னென்னு தெரில, எங்களுக்கு இந்த இடத்துல விட்டுட்டு போகிறதுக்கு மனசே வருதில்லை. இந்த வியூவால் போய் அதாவது சுற்றி பார்த்துட்டு வரப்போகிறோம். வாங்க எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இடத்துல ஒன்று சொல்லியே ஆகணும். அவ்வளோ ஒரு கடமைப்பட்டுக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வேலை செய்கிற உறுப்பினர்களுக்கு. ஏன்னு சொல்லுங்க, அப்போ அவங்களால தான் இந்த வியூ எடுக்க அந்த காரணமே அவ்வளோ அழகாக இருக்குது. ப்ரோ இங்கே கேமரா வை ப்ரோ, இந்த லொக்கேஷன் இங்கே வச்சுட்டியா? எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு அதே மாதிரி என்ஜாய் பண்ணுறீங்களா? அதை மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக. ஏண்டா சொல்லி வேலையில் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. நம்ம ஊர் எப்பவுமே சொர்க்கம்தான். கடல் தாண்டி போனாலும் எங்கே போனாலும் நம்மளோட ஊரை போலவே வராது எப்போ போனாலும். சரி, இந்த வியூவெல்லாம் கிடக்காங்க. இந்த ஆட்டோக்காராக்கெல்லாம் எல்லாரையும் போட்டுட்டு போய்கொண்டே இருக்கணும். பாருங்க, வெள்ளைக்கோடெல்லாம் ஓட்டை பண்ணல, ஓட்டை பண்ணுற லைன்லாம் ஓட்டை பண்ணுறோம். ஒரு நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணிடக்கூடாது, நம்ம எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது. அப்படியே வியூவை பார்த்து வாங்க. ஸோ ஓ மை காட், இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த தென்னை மரத்தோட சேர்ந்த மாதிரி அந்த முகில் இதுவில் பாருங்க, வானம் இருட்டி இருக்குது தானே, அந்த வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு. சரியா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி வாங்க. எங்களோட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மத்தாக்கிற மாதிரி எல்லாம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு அதெல்லாம் வராது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுறீங்க. ஒரு ஃபேமிலியாக நம்ம ஃபேமிலியாக சேர்ந்து தான் ட்ராவல். எங்கே போனாலும் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் அந்த ஃபீல் வரணும். மற்றபடி நியூஸ் பேப்பரில் வாசிக்கிற மாதிரிலாம் எங்களுக்கு வீடியோ செய்ய வராது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் மெயின் பிரச்சனையே. குளிர் காற்று சும்மா சில்லு 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 சில்லுன்னு இருக்குது. உங்களுக்கு இருக்கா தெரியல, அந்த ஃபீல் வருமோ தெரியல. ஆனால் அந்த வீடியோ பார்க்கும்போது ஹெச்டியில் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் வரணும். என்ன ப்ரோ? ஏன்னா இங்கே இருந்தவன் பின்னுக்கு இந்த கதைக்கான அவன் ரசனையில் வாரான். அப்படியே விடுவோம், அப்படியே எங்கே போகுது போவோம், அப்படியே விட்டோம் நாங்கள் அப்படியே போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்படி இதில் தானே கம்பெறாங்க. இந்த வியூ அவ்வளோ நல்லா இருக்கு. முடிஞ்ச சில நேரம் நாங்கள் முடிச்சுட்டு அங்கெல்லாம் அப்படியே போகலான்னு பிளான் தான். ஆனால் நாங்கள் ஒரு வேலையை வந்திருக்கபடியா ஒன்றும் செஞ்சுக்கல. ஆனால் இந்த வியூ வந்து போகிறவங்களுக்கு கிடைக்காது. அதான் உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை. என்ன ப்ரோ? இந்த வியூ இருக்கு தானே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் கிடைக்குமான்றது சாத்திய குறையே இல்லை. அதால் கொஞ்சம் தூரம் போவோம், ட்ராவல் பண்ணுவோம். நல்லா இருக்கு பார்த்த இடம் தான். ஆனால் அந்த அழகோட சேர்ந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த அழகு திரும்பி வரவே வராது. மழை காலத்தில், அதாவது இந்த டைமில் மட்டும்தான் அந்த மாதிரி இடங்கள் கிடைக்கும். பரவாயில்ல, நம்ம கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதால் நம்ம ரசிப்போம், எல்லோரும் சேர்ந்து இயற்கையை ரசிப்போம். சும்மா தானே பார்க்க போகிறோம், காசா பணமா அழகாக ரசிச்சுட்டு வருவோம் போயிட்டு. இங்கே ஆறுற நீர் மட்டும் சரியாக உயர்ந்துட்டு அப்படியே. என்னடா இங்கே இது மட்டும் வந்துட்டு பழைய மழை தூருதா? மலை பகவான் கொஞ்ச நேரம் பெய்யாமல் இருந்தீங்கன்னா அந்த வியூ அழகாக இருக்குது. இப்போ எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆனால் விட மாட்டேங்கிறீங்க நீங்கள் எங்களை. விட மாட்டேன், நானும் விட மாட்டேன். மலைக்கு எதிர்ப்பாக நானும் வருவேன் முன்னுக்கு. ஆனால் அந்த ஆட்டோக்காரன் எப்படி எங்களை பக்கம் லைட் போட்டுக்காராடா? என்னடா பின்னுக்கு பத்துது பாருங்க. நம்ம ஊர் பஸ் எப்படி ஓட்டை பண்ணி வருவாங்க சில நேரம். கேமராத்துக்கு நம்ம ஒருத்தர் வரானுங்களா அப்படி? சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மழை தூரம். நம்ம இதோட வீடியோ முடிப்போம். பாபுரம் நீ சொன்ன சரிதான், மழை வந்துட்டு. நான் வந்து உங்களோட கேட்குற கேள்வி ஒன்று தான். இதில் எங்களை எதுவும் மிஸ்டேக் ஏதாச்சும் பிள்ளைகள் இருந்தால் எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க. பாருங்கள், ஏன்னா நாங்கள் வந்து டிரைவர் ஸ்டேஷனில் வந்து வீடியோ எடுக்க போனாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து வீடியோ எலோட் பண்ணுறது இல்லை, ஒன்றுமே போடலை, தடை செய்யப்பட்டுள்ளது. அதில் நாங்கள் நிறைய பேருக்கு உதவி செய்ய தான் போனோம். ஏன்னா இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரெயின் ஓடுமா, பஸ்ஸே ஓடுது, இல்லை ட்ரெயினுகள் ஓடுமா, எதுவும் ஓடுமா, இல்லை எவ்வளோ டிக்கெட் ப்ரைஸ் நிறைய பேருக்கு தெரியாது. அன்றைக்கி தூரத்துலேருந்து வரார்கள். அப்போ அங்கேருந்து வரைக்கும் எத்தனை மணிக்கு வரலாம், இங்கேருந்து போக எத்தனை மணிக்கு போகலான்ட்டு தெரிஞ்சுக்கலாண்டு. இப்போ அங்கே போனோம் நாங்கள். அப்போ அவர் சொன்னார் கியூஆர் கோடில் இருக்காது பார்த்துக்கலாண்டு. கியூஆர் கோடு இன்றைக்கு தான் எனக்கே தெரியும், இவனுக்கும் தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது அப்போ எங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு. நாங்கள் கொஞ்சம் வீடியோ எடுத்து நாங்கள் அப்லோட் பண்ணி சொல்கிறேன். அதுக்கு மறுநாளைக்கு போய் தான் டேட் எடுக்கணுமா, டேட் எடுத்து தான் வீடியோ எடுக்கணுமான்னு சொன்னார்.
நான் சொன்னேன் அப்படியாண்ணா சரி ஓகே நாங்கள் வந்துட்டோம். ஆனால் இதுக்கு முதல் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், கடைக்கு போய் பாருங்கள் போய் சொல்கிறேன்டா. அதுக்கு பிறகு நிறைய ஃபோட்டோ ஷூட் வீடியோஸ் இந்த வெட்டிங் ஷூட் அதெல்லாம் பண்ணிக்காங்க. அதுவும் ஆதாரமாக சைட்லலாம் கிடைக்கு, வேணால் டவுன்லோட் பண்ணுங்க. அப்போ அதுக்கு மட்டும் எப்படி அலோட் பண்ணுங்க? இது வந்து மக்களுக்காக முக்கியமாக எடுக்க போன வீடியோ தான். இது எங்களுக்காக ஃபன் பண்ணல, நம்ம டிக்டாக்குள்ளே எடுக்க போடாத. நாங்கள் வந்து முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் பாருங்கள் கூடுதலாக எவ்வளோ யூடியூபர்ஸ் அந்த வீடியோவில் எடுத்து போட்டிருக்காங்கன்ட்டு. நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும். அதெல்லாம் இது சும்மா சுற்றி திருற இதெல்லாம் இல்லை, நிறைய பேர் உபயோகப்படுத்த போதும். எதுவும் தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், பாய்.